அனைத்திற்கும் நீங்கள்தான் காரணம், நீங்கள் மட்டுமே காரணம். நாம் ஒவ்வொருவரும் நம் வாழும் வாழ்க்கையில் முன்னேற துடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்மில் பலருக்கு அது எட்டாக்கனியாகவே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டால் நாமும் தொடர்ந்து பல வெற்றிகள் குவிக்க முடியும் என்பது உறுதி. வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்று நினைப்பவர்கள் முதலில் முன்னேறும் ஆசை தங்களுக்கு இருக்கிறதா என்று தங்களிடமே கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். பலர் தற்போது செய்யும் வேலையிலே போதும் என்று நினைப்பவர்கள்தான், தங்களை சரியாக எடை போட முடியாதவர்கள்தான் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறார்கள். உங்களுடைய நல்ல குணம் கெட்ட குணம் இரண்டையும் உண்மையாக உணர்ந்து சீர்தூக்கி பார்க்கும்போது உங்கள் செயல்திறன் பன்மடங்கு அதிகரிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெறுத்து விட்டது போல் தோன்றுகிறதா? தவறு வேறு யாரிடமும் இல்லை, எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள்தான். வேறு ஒருவரை பற்றி உங்களை எழுத சொன்னால் எப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் எழுதியவர்களோ அப்படியே எடை போட்டு உங்களை பற்றி நீங்களே எழுதுங்கள். சில மணி நேரம் கழித்து நீங்கள் எழுதியதை படித்து பாருங்கள். நீங்கள் இதுவரை தெரிந்து வைத்திராத ஒரு மனிதரை பார்ப்பீர்கள். உங்களுக்கு உங்கள் நிறையும் குறைகளும் துல்லியமாக தெரியும். குறைகளை கழியுங்கள், நிறைகளை கூட்டுங்கள், உற்சாகம் தரும்பும் ஒரு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுத்து விடுவீர்கள். இது வருங்காலத்தை பற்றி சந்தேகங்களை குறைக்க வெகுவாக உதவும். மனக்குறை மன சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொண்டவர்கள் தங்களை பற்றி குறைவான அபிப்பிராயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்கிறார்கள் மன தத்துவம் என்பவர். அலைப்பாயும் மனதால் செயலில் கவனம் செலுத்த முடியாது. நம்முடைய செயல் முழுமையாக நிறைவிட மனதை அமைதிப்படுத்துவது இன்றியமையாதது. வாழ்க்கையில் உங்களுக்கு என்று ஒரு குறிக்கோள் வேண்டும். அதை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். உடனே உங்கள் குறிக்கோள் நிறைவேறாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அடைய முடியும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு அம்சம் நகைச்சுவை உணர்வு. உங்கள் செயல்களை கண்டு உங்களை சிரித்துவிட்டு கடந்து போகும் பக்குவம் உங்களிடம் இருந்தால் உங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். முயற்சி பார்ப்பதில் ஒரு நன்மை உண்டு. இது நம்பால் முடியாது என்று புரிந்துவிடும். ஒரு விஷயத்துக்கு முயற்சி தான் முறையானது. ஆனால் அது தொடர்ந்து உங்களுக்கு தோல்விகளை தந்தால் தவறு உங்களிடம்தான். அந்த முயற்சியை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். முடியாத பட்சத்தில் அதை கைவிட்டு விட்டு நல்லது. வெற்றிகரமான வாழ்க்கை வேண்டியது கடுமையான உழைப்பு. அதை நீங்கள் தயாரா? முன்னேறியவர்கள் 3/4 பேர் கடுமையான உழைப்பாளிகள் தான். முன்னேற வேண்டும் என்ற உள்ளுணர்வும் கடுமையான உழைப்பும் கொண்டவன் முன்னேறாமல் இருக்க முடியாது. தன்னை புரிந்து கொண்ட பின் வாழ்க்கையை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. தாழ்வு மனப்பான்மை தான் முன்னேற்றத்துக்கு முதல் முட்டுக்கட்டை. அதை முதலில் தகர்த்து எறியுங்கள். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் நாம இருப்பது மிகவும் அவசியம். நாம் எதிர்கொள்ளும் கடினமான சூழல் நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லவே வருகிறது என்பதை உணரும்போது நம்மில் நிலையான வளர்ச்சி எப்போதும் இருக்கும். தொடர்ச்சியாக பல வெற்றிகளை குவிய முடியும்.